பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பஸ்ஸில் இருந்து வந்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஏறும்போது கீழே விழுந்துட்டா. அவருடைய வந்துட்டு அந்த லெகமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வந்துருச்சு. அப்போ ஒரு 8 கூட வைக்க முடியல. அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்பொழுது முதல்ல ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்பொழுது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னார். ஆனால் அவரால் நடக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த் இங்கே நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஊழியக்காரர் வந்துட்டு பாப்பாவுக்காக ஜெபிச்சாரு. ஆண்டவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாலிப நாட்களில் இன்னும் எப்படி வளரணுங்கிறத பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதே போல் ஆண்டவர் வந்துட்டு அவளை 3 வேளையும் ஜெபிக்க ஆண்டவர் திரும்ப செஞ்சாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் சொன்னாரு, இது இப்படியே வலி இருந்துச்சுன்னா நீங்கள் எம்ஆர்ஐ தான் எடுக்கணும்னாரு. இப்போ வந்து எங்கள் பசங்க படிக்கிறதுனால எம்ஆர்ஐ எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த நேரத்தில் என்னுடைய கையில் அமௌண்ட் இல்லை. நான் கொண்டு கொடுத்த இசப்பா எப்படியாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மருத்துவத்துறை தான் நிறைய பேருக்கு வந்துட்டு மருத்துவத்தில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் எனக்கு வந்து நீங்கள் தான் வந்து சுகம் கொடுக்குற தேவன் என்னோட இருக்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டாக்டருக்கு முதல்ல கூட்டிகிட்டு போனோம். அவர் வந்து இப்போ எலும்பு டாக்டர்னாவே அவங்க எக்கச்சக்கமாக காசு கேட்பாங்க. ஆனால் அவர் வந்துட்டு ரொம்ப நான் சொல்லும் போதே அண்ணன் கேட்டேன், ஏசப்பா அந்த இடத்துல நீங்கள் தான் சுகத்தை கொடுக்கணும், வீண் செலவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது அந்த டாக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி சார்ஜ் தான் வாங்கிட்டாரு. அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்துட்டு நாங்கள் வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ரி பண்ணுறோம், அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதை சாப்பிட சொன்னார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு வந்து ஒன்றும் சரியாகலை. வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் ஜெபிக்கும் போது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு கேட்டேன். ஒரு தீர்மானம் பண்ணேன், இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் வேண்டாம், ஆண்டவர் வந்துட்டு சுகத்தை கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு, ஏன்னா நம்ம வந்துட்டு இங்கே வந்து ஜெபிச்சுட்டு போயிருக்கிறோம், உபவாச ஜெபத்தில் கலந்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஆண்டவர் வந்துட்டு அவனுக்கு பூரண சுகத்தை கொடுத்தாரு. அது வந்து நீங்கள் வர்றதுக்கு எவ்வளோ தடைகள் இருந்தாலும் எனக்கு நான் சாட்சி சொல்லியே ஆகணும். சாட்சி சொன்னாதான் அவனுடைய நாம மகிமைப்படும். அப்போ இன்னும் என்னுடைய வந்துட்டு தேவைகள் என் பாப்பாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வளருவா, ஏன்னா வாலிப பிள்ளையா இருக்கிறா இன்னும் வளருவா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சாட்சியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து கலந்து வந்தேன்.